அழகு தமிழ் அகாடமி அன்புடன் வரவேற்கிறது. எதற்காக இந்த காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வினா விடை இனி பல கேள்விகளுக்கு தடை அப்படின்ற தொடர் வகுப்பில் 9வது வகுப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் தமிழோட சப்ஜெக்டில். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கேள்வி என்னன்னு பார்ப்போம். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படும் கவிஞர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி அண்ணா, ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி முடியரசன். இந்த கேள்விக்கு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படும் கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான விடை முடியரசன் தான் இதற்கு சரியான விடை. திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்றது இதற்கு சரியானவர் யார் அப்படின்னா முடியரசன் தான். முடியரசனுடைய ஒரு சில தகவல்கள் இங்கே பார்ப்போம். முடியரசனுடைய முழு பெயர் என்ன அப்படின்னா துரைராசு முடியரசன். பிறப்பு பார்த்திங்க அப்படின்னா 1920, இறப்பு பார்த்திங்க அப்படின்னா 1998. அவருடைய தொழில் என்ன அப்படின்னா கவிஞர் மற்றும் எழுத்தாளர் அப்படின்றது தான் அவருடைய கவிஞரும் மற்றும் எழுத்தாளர் அவருடைய தொழில். அவருடைய இயக்கம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா திராவிட இயக்கம் தான் அவருடைய இயக்கமாக இருந்திருக்கு. முடியரசன் தனது கவிதைகளில் திராவிட இயக்க கொள்கைகள், சமத்துவம், தமிழ் மொழி பெருமை, சாதி எதிர்ப்பு போன்ற கருத்துக்களை வலியுறுத்தினார். இது அவருடைய கவிதைகளையும் மற்றும் அவர் எழுதிய வருது. அவரது கவிதைகளில் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானதால் அவரை திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைத்தனர். பார்த்தீங்களா? திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்றது யார்? முடியரசர். அவர் எழுதிய கவிதைகளில் மக்கள் மத்தியில் பிரபலமானதுனால திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைத்தனர். அவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூங்குடி, தமிழ் எழுச்சி கவிதைகள், சமத்துவ கவிதைகள், திராவிட இயக்க கவிதைகள். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய படைப்பு மற்றும் நூல்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாருடைய முழு பெயர் என்ன அப்படின்னா சுப்பிரமணிய பாரதி. பிறப்பு பார்த்திங்க அப்படின்னா 11 டிசம்பர் 1882. இறப்பு பார்த்திங்க அப்படின்னா 11 செப்டம்பர் 1921. முக்கிய பட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது மகாகவி பாரதியார் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்களா, அதாவது மகாகவி பாரதியார் மகாகவின்றது அவருடைய பெற்ற பட்டம். மகாகவி பாரதியாருடைய முக்கிய பங்களிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சுதந்திர போராட்டத்தில் கவிதைகள் மூலம் மக்கள் விழிப்புணர்வு செய்தார். பெண்கள் சமத்துவம், சாதி ஒழிப்பு போன்ற கருத்துக்களை வலியுறுத்தினார். இது அவருடைய முக்கிய பங்களிப்பு. படைப்புகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, புதுமை பெண், இன்னும் நிறையவே இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 படைப்புகள் கொடுத்துருக்கேன். பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, புதுமை பெண். அடுத்தபடியாக நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா, அதாவது சிஎன் அண்ணாதுரை. அவருடைய ஒரு சிறிய குறிப்பு பார்ப்போம். அண்ணா அவருடைய முழு பெயர் என்ன அப்படின்னா, அதாவது சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன முழு பெயர் அப்படின்னா காஞ்சிபுரம் நடராசன் அண்ணாதுரை. அதுதான் சிஎன் அண்ணாதுரை அப்படின்று ஷார்ட்டாக சொல்கிறோம். அவருடைய பிறப்பு பார்த்திங்க அப்படின்னா 15 செப்டம்பர் 1909. இறப்பு 3 பிப்ரவரி 1969 அவருடைய இறப்பு. முக்கிய பட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா, பேரறிஞர். இதுதான் அவருடைய முக்கிய பட்டங்கள். பங்களிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நிறுவினார் அப்படின்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம அண்ணா, அதாவது அறிஞர் அண்ணாவும் சொல்லலாம், சிஎன் அண்ணாதுரை அவர் தான். 1967 தமிழ்நாடு முதலமைச்சராக ஆனார். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி வேர்க்கை, சந்தியோதயம், இது அவரோட நூல் மற்றும் பல நாடகங்கள் மற்றும் பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பெரியார். அவருடைய முழு பெயர் என்ன அப்படின்னா முழு பெயர் ஈவே ராமசாமி. பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா 17 செப்டம்பர் 1879. இறப்பு பார்த்தீங்க அப்படின்னா 24 டிசம்பர் 1973.
பெரியாருக்கு கிடைத்த பட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார், தந்தை பெரியார் அப்படின்றதுக்கு தான் அவருடைய பட்டம். அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுயமரியாதை இயக்கம் தொடங்கினார். சாதி ஒழிப்பு, பெண்கள் உரிமை, சமத்துவம் ஆகியவற்றிற்காக போராடினார். இதுதான் அவருடைய தந்தை பெரியார் அவருடைய ஒரு பங்களிப்பு. சுருக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4 ஆப்ஷனில் இருக்கிறவங்க பற்றி, அதாவது முடியரசன், பாரதியார், அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், இவங்களுடைய பட்டம், நபர், முக்கிய துறை என்ன அப்படின்றத பார்ப்போம். முடியரசன் அவருடைய பட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட நாட்டின் வானம்பாடி. முக்கிய துறை அப்படின்னா என்ன துறை அப்படின்னா, அவர் ஒரு கவிஞர். பாரதியார் அப்படின்னா அவருடைய பட்டம் மகாகவி, சுதந்திர கவிஞர். அண்ணா அவருடைய பட்டம் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா, அவர் அரசியல் தலைவர். பெரியார் அவருடைய பட்டம் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார், சமூக சீர்திருத்தவாதி. இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ல இருந்து ஒரு சில குறிப்புகள் மட்டும் பார்த்தோம். இதுதான் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வினா விடை இனி பல கேள்விகளுக்கு தடை அப்படின்றது. ஒரு ஆப்ஷன் பார்த்துருக்கோம். அதிலிருந்து ஒரு ஆப்ஷனில் இருக்கிற விடையை 4 ஆப்ஷனுக்கு என்னென்ன வரும், என்னென்ன குறிப்புகள் பார்த்துருக்கோம். இதிலிருந்து வருகின்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தேர்தல், அதாவது என்ன அப்படின்னா தேர்வுகளில் நிறைய கேள்விகள் வந்தாலும் இதில் கொடுத்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் அதை அடிக்கலாம். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வினா விடை இனி பல கேள்விகளுக்கு தடை அப்படின்று டாப்பிக்கை வச்சு நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா, வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அழகு தமிழ் அகாடமி. நன்றி, வணக்கம்.